இது ஒரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போட்ட பட்ஜெட்டாக தான் முதல்ல பார்க்கணும். இந்தியாவில் விலைவாசியே ஏறலைன்ட்டாங்க. சாப்பாடு விலைவாசி ஏறினதெல்லாம் விலைவாசி ஏற்றம் இல்லைன்னு தானே முதல்ல பேசினாங்க. சாப்பாடை கேள்வி, தக்காளி 100 ரூபா ஏன்னு கேட்கக்கூடாது, நெட்டு விலை ஏன் ஏறி இருக்குன்னு கேட்கக்கூடாது. கார்பரேட்டுகள் வளர்ந்தால் கவர்மெண்ட் வளரும், நிறைய வேலை வாய்ப்பு வரும் நினைக்கலாம். அது இல்லை, வேலை வாய்ப்பு தான் வரல, நீயே ஒத்துட்டு இருக்கிறீங்க. வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த நிதிநிலை அறிக்கை வெளியே வந்திருக்கு. எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. கிண்டலாலாம் அந்த பேப்பரில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாஜக தலைவர்கள் இது எளியவர்களுக்கான பட்ஜெட், ஏழைகளுக்கான பட்ஜெட், நாங்கள் நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட எல்லாரும் வாழ்த்துக்களை குவித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போட்ட பட்ஜெட்டாக தான் முதல்ல பார்க்கணும். அடுத்தது தெய்வ பிறவி அவரோட பணக்கார நண்பர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறது 2வது ஸ்டெப்பு. 3வது கண் துடைப்புக்காக 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 17,500 ரூபா வரி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 5 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது நம்ம ஊரில். 7லேருந்து 10 செலவு வரவங்களுக்கு 17,500 ரூபா வரி குறைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த சைட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, தங்கம், இது மாதிரி இடத்துலலாம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. தங்கத்தில் 20லேருந்து 18 குறைச்சிருந்தாலும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இன்ஃப்ளேஷனுக்கு கொடுத்ததை கழிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா, அவர் நண்பர் பிருத்வி மூலமாக பிருத்வி சம்பாதிச்சுட்டு இருந்த இதை ஒரு தடை மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கத்தில் இருக்கிற கஸ்டம்ஸ் டியூட்டியை பாதியாக குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க, 22 கேரட் 24 கேரட் கோல்டு 400 ரூபா விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. இது இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடுத்தர மக்களுக்கு சார்பானது, தனிநபர் வருமானம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தரக்கூடியதுன்னு இருக்காங்க. சார், நான் என்ன கேட்குறேன், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் மிடில் கிளாஸா? அப்போ நம்ம எவ்வளோ பேர்? ஒரு ஆக்ஸ்போர்ட் சர்வே ரீசெண்டாக வந்தது, 10% தான் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் பெர் இயர். அதாவது என்னது, 140 கோடியில் 10%னா 14 கோடி பேர் தான் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் போட்டு என்ன யூஸ்? அவன் ஓட்டும் போட மாட்டான். இப்போ மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீக்கெண்டுக்கு ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போகலாமான்னு பார்க்குற கோஷ்டி தான் இது. பெங்களூர்லேயும் பொருந்தும், மெட்ராஸ்லேயும் பொருந்தும், பாம்பேலேயும் பொருந்தும், எல்லா பெரிய சிட்டிலையும். இவங்க ஓட்டே போடுறதுக்கும் கிடையாது, அரசியலில் இன்வால்வ்டே இல்லாதவன் தான் இவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளாட்டில் இருக்கிறவன் ஓட்டு போட மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு முறையும் ஓட் பெர்சன்டேஜ் கம்மியாக தானே இருக்குது. அதான், அது பாம்பேலேயும் நீங்கள் பாருங்கள், பெங்களூர்லேயும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு 17,500 ரூபா வரி குறைச்சிருக்கானே தவிர 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு தான் என்ன பண்ணாங்குது. நீங்கள் 10 லட்ச ரூபா மாதம் 80,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சா தான் நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். அதே 85,000 ரூபா வந்தால் தான் 10 தாண்டும். அது மாதிரி எவ்வளோ பேர் தெரியும் உங்களுக்கு? விரல விட்டு எண்ணிடலாம் நீங்கள். அந்த 85,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு வரி குறைச்சேன்னு சொல்கிறது வேறு விஷயம். இங்கே என்னென்னா, முதல் இதுலேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, விலைவாசியே இல்லைன்ட்டாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் விலைவாசியே ஏறலைன்ட்டாங்க. 3.6% தான் விலைவாசி ஏறி இருக்குது. சாப்பாடு விலைவாசி ஏறினதெல்லாம் விலைவாசி ஏற்றம் இல்லைன்னு தானே முதல்ல பேசினாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த கோர் இன்ஃப்ளேஷனில் ஃபியூவலை கவுண்ட் பண்ணக்கூடாது, சாப்பாட்டு மேட்டரை கவுண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் 3.6% தான் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ விலைவாசியே ஏறலைங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி ஸ்கீமை காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, யாருக்கு வேலை வாய்ப்பு வேணுமோ அவன் போய் ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கேட்கலாம், நாங்கள் சட்டம் பாஸ் பண்ணுவோம், 8,500 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாம், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. இதுதான் ராகுல் காந்தி சொன்ன ஸ்கீம். அதனால தான் ஓட்டு 102 ஆனோன்னா நம்ம பயந்துட்டு நம்ம என்ன ஸ்கீம் போட்டிருக்கிறோன்னா, மாதத்துக்கு 5,000 ரூபா
அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இவரால் மனசில் கற்பனை 1,00,00,000 பேர் 5 வருஷத்தில் அப்படின்னா வருஷத்துக்கு 20,00,000 பேரா, இல்லை ஒரே வருஷத்தில் 1,00,00,000 பேரை முடிச்சிருவீங்களா? 5,000 வச்சு இப்போ பாம்பே மாதிரி ஊரில் வந்து அவன் பண்ணுறான்னா 5,000 வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா அவர் கார்ப்பரேட் கம்பெனிகள்னு சொல்கிறாரு. கார்ப்பரேட் கம்பெனி லக்னோலையும் திருச்சியிலையுமா இருக்கும்? பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் எங்கே இருப்பாங்க? பெங்களூர், பாம்பே, சென்னை இது மாதிரி ஊரில் இருப்பாங்க. அங்கே 5,000 இருந்து ஒரு யூத் எப்படி இருப்பான்? ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கணும். இல்லை அதை நீங்கள் வந்து இப்போ நாங்கள் மன்ரேகா சட்டமாக பாஸ் பண்ணோம், அது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை சட்டமாக பாஸ் பண்ணோம், அது மூலமாக தான் நீங்கள் அதை கொடுக்குறீங்க ஃப்ரீயாக. அதுவே அப்போ விமர்சனமாச்சுல சார், அந்த கிடங்குகள் ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுங்கிறது விமர்சனமாச்சு. எனக்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டே கொடுக்கக்கூடாது. ஆமாம். அதாவது இவங்க எப்படின்னா, கலைஞரோ ஸ்டாலினோ 20 கிலோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்குறவன் தான் பிச்சைக்காரன். தெய்வ பிறவி கொடுத்தாருன்னா அது அவர் தெய்வத்தின் ஆசீர்வாதம். நான் கொடுக்கலாம், நீ கொடுக்கக்கூடாது. அப்போ அது ரேவடி. இங்கே சாந்தம், இங்கே ஒரு சினிமா நடிகை வந்து நம்ம பெரிய லீடர் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் பிச்சைக்காரின்னாங்க பாருங்கள், 1000 ரூபா வாங்கினதெல்லாம். உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான். எங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் திமுகவுக்கும் நெருக்கமாக இருந்தவங்க தான். இங்கெல்லாம் பருப்பு யாருக்கும் தெரியாத மாதிரி சொல்றீங்களே, உங்க கட்சியிலும் முக்கியமான பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்றேன். வேற ஒன்றும் திமுகலையும் இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆமா. ஸோ எல்லா கட்சியிலையும் இருந்தவங்க இன்னைக்கு ஏழையை பார்த்து பிச்சைக்காரின்னாங்கல்ல. திமுகலையோ காங்கிரஸ்லையோ ஏழையை பார்த்து பிச்சைக்காரின்னா நீங்கள் கட்சியில் இருக்க முடியாது. எந்த கட்சியில் அது மாதிரி சொல்ல முடியுமோ வரவேற்பாங்களோ அங்கே போய் இருக்கிறாங்க, கரெக்டான இடத்துல இருக்கிறாங்க. எங்கே வந்து நீங்கள் பிச்சைக்காரின்னு சொல்கிறீங்களோ அங்கே எங்கே உங்களை சேர்த்துப்பாங்களோ அங்கே இருக்கிறீங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு. நீங்கள் 10 லட்சம் பேருக்கு மேலே சம்பாதிச்சவனுக்கு நீங்கள் 17,500 குறைச்சிருக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்கம் டேக்ஸே கிடையாது. நீ என்னத்தை பண்ண? அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவன்லாம் மனுஷனாக தரலன்னா 140 கோடியில் 126 கோடி பேர் அந்த லெவலில் தானே இருக்கிறான். ஆமாம். அது வட இந்தியா நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு பரவலாமல் இருக்கும். ஆனால் தான் உனக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறான், அது வேற விஷயம். நீங்கள் இருக்கிறது வந்து வடநாடு, அதில் 1 கோடி பேர் கூட இருக்க மாட்டான். ஆமாம், ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இதில்? அவங்க என்ன சொல்கிறாங்க, 4% ஆக்குவோங்கிறீங்க. இந்த 6 வருஷம் இந்த அம்மையார் 7வது பட்ஜெட்டோ 8வது பட்ஜெட்டோ, இந்த 8 வருஷத்தில் ஒரு நாளைக்காவது இன்ஃப்ளேஷன் 4% இருந்திருக்குதா? நேற்று ஒருத்தர் வந்து இங்கேருந்து போனவர் தான், அனந்த நாகேஸ்வரன், அவர் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரு. அவர் எழுதுகிறாரு கமாடிட்டி விலையெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்னு. அப்போ ஏமா பெட்ரோல் டீசல் விலை மேலே இருக்கிற வரி உங்களுக்கு ரொம்ப இப்போ ஏழைங்களுக்கு செய்யணும்னு நினச்சா அதில் இருக்கிற வரியை குறைக்கலாமே. இன்றைக்கும் பெட்ரோல் டீசலில் 40-50 ரூபா வரி இருக்குது, அதை குறைங்களேன். அது எப்பயும் மாநில அரசை பார்த்து நீங்கள் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் குறைங்களே, நீங்கள் உங்களுக்கு வர வரியை குறைங்களேன்னு ஒரு மனுஷன் 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பாதிக்கிறவன், நான் என்ன சொல்லிக்கிட்டு அசிங்கம், ஏன்னா நான் நல்ல பணக்கார வீட்டு பசங்க, அதனால் எனக்கு வந்து இந்த கணக்கெல்லாம் எனக்கு வந்து கையை விட்டு போகிறது தெரியாது. ஆனால் ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு மெயினாக எடுங்க செலவு போகும், சாப்பாடு செலவு, டீசல் செலவு, பெட்ரோல் செலவு, மோட்டார் சைக்கிள் இஎம்ஐ, அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனில் ஜாஸ்தி. கூப்பிடாத கல்யாணத்துக்கு அவனை மைய இதை வச்சிட்டிங்க, 20% ஏற்றி விட்டாங்க. ஆமாம், நம்ம 300 ஆயிடுச்சு ஜியோ. அது இது நான் சொல்ல சார், அது தெய்வ பிறவியோட நண்பர், அதான் தான் நான் சொல்கிறேன். இல்லை ரீசார்ஜ் பண்ணுறவனுக்கு தெரியும்ல மாதம் எவ்வளோ. அதான் நம்ம நினைவுபடுத்தணும்ல, தெய்வ பிறவியோட நண்பர். இங்கே போய்ஸ் கார்டனில் இருக்கிறவர் கூட அங்கே போய் ஆடினார். தமிழ்நாட்டில் ஏதாவது கல்யாணத்தில் ஆடி இருக்கிறாரா? நீங்களும் நானும் தான் பார்க்கணும். இல்லை, அவர் டெம்ட் ஆகிட்டேன்னு சொன்னார், அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு சார். நாங்கள் அது வந்து அம்பானி வீட்டு கடைசி கல்யாணம், அது என்ன தெரியல, என்னை மறந்து நான் டான்ஸ். சரி நான் என்ன கேட்குறேன், இது மாதிரி ஏதாவது அவரோட ரசிகர் கட் அவுட் வச்சுக்க ரசிகர் வீட்டில் போய் டெம்ட் ஆகிருக்கிறாரா என்ன? சரி, இப்போ அவருக்காக கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டுறான்ல தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த கல்யாணத்துக்கு எங்கேயாவது போயிருக்கிறாரு அவர்? தெரியல. ரஜினியை மட்டும் எல்லாரும் பதவியேற்பு, அம்பானி மோடிகளுக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்குது சார். ராமர் கோயிலேருந்து எதுவாக இருந்தாலும் அவரை தான் முதல்ல கூப்பிடுறாங்கல்ல. சரி, பட் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பாவம் 300 ரூபா கொடுக்கலாம், அவர் கூப்பிட்டு இமோஷன் ஆகி டான்ஸ் ஆடிட்டாரு, ரைட்டா? இங்கே இருக்கிறவன் குப்பன் சுப்பனெல்லாம் கூப்பிடவே இல்லையா, அவன் எதுக்கு மொய் எழுதணும்? அதை பற்றி ஏதாவது அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரா?
இந்த அம்மா இந்த பட்ஜெட்டில் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை டிஆர்ஏஐன்னு ஒன்று இருக்குது, இந்த மன்மோகன் சிங் இது மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிட்டான், டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு. அவன் கையெழுத்து போடணும். அவன் ஏன் கையெழுத்து போட்டான்னு விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை நான் செஞ்சேங்கிறாங்களே, என்ன செஞ்சேன்? விலைவாசி தான். நாங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பாடை பார்க்காதீங்க, பெட்ரோல் டீசல் பார்க்காதீங்க, இன்டர்நெட் ரேட்டை பார்க்காதீங்க, விலைவாசியே ஏறலை. சாப்பாடை கேள்வி, தக்காளி 100 ரூபாய் ஏன்னு கேட்கக்கூடாது, இன்டர்நெட் விலை ஏன் ஏறி இருக்குன்னு கேட்கக்கூடாது, இப்போ பெட்ரோலில் டீசலில் எதுக்கு இவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னு கேட்கக்கூடாது. விலைவாசி ஏறி இருக்குது. பெரிய பெரிய ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனிக்கெலாம் இவர் டூர் போயிட்டு வராரு, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு. அவங்களுக்கு 40% 35% டேக்ஸ் குறைச்சிருக்கீங்களா? ஏன் இந்த பட்ஜெட்டில் அதை இவங்க படிக்க கூட இல்லை. 40% இருந்த டேக்ஸை ஏன் 35% ஆக்கியிருக்கீங்க? கார்பரேட்டுகள் வளர்ந்தால் கவர்மெண்ட் வளரும், நிறைய வேலை வாய்ப்பு வரும்னு நினைக்கலாம். அது வேலை வாய்ப்பு தான் வரல, நீயே ஒத்துட்டு இருக்கிறீங்களே, அதனால தானே ஸ்கீம் போட்டிருக்கீங்க. அவங்க தான் சொல்றாங்களே, கார்பரேட் என்பது ஒரு தேசத்தின் அடையாளம். அப்படி இல்லை, கார்பரேட்டோட கவர்மெண்ட் செய்யற வேலையை கார்பரேட் செய்யறான் சார். பெருநிறுவனங்கள்ங்கிறவங்க கவர்மெண்ட் செய்யற வேலையை வேலை வாய்ப்பு தரான். அவன் எங்க வேலை வாய்ப்பே வரலையே. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது இல்லைங்க சார், அவங்க வந்து 12,000 வேலை வாய்ப்பை குறைச்சிருக்கிறாங்க. நானே ப்ரைஸ் பண்ண டாடா ஃபேமிலிங்கிறது ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறவங்க. அவங்களே வந்து இந்த வருஷத்தில் டிசிஎஸில் 25,000 பேரை கம்மியாக ஆட்களை வேலைக்கு வச்சுருக்குறாங்க. இன்ஃபோசிஸில் ஆட்கள் கம்மியாக இருக்குது, ஹெச்சிஎல்லில் ஆட்கள் கம்மியாக இருக்குது, விப்ரோவில் ஆட்கள் கம்மியாக இருக்குது. எந்த கார்ப்பரேட் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணியிருக்கிறான்? எந்த கார்ப்பரேட்டு வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான்? இந்தியாவில் பெருசாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் தான் பெருசுன்னு பேசியிருக்காங்க. இந்த இருக்கிற எல்லா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்லேயும் ஆட்கள் கம்மி தானே இருக்குது, எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? இல்லை, இவர்கள் கார்பரேட்டுகளுக்கு தருவது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து முழுக்க மக்களுடைய வளர்ச்சிக்கு நெகட்டிவாக எதிர் தகவல்கள் தான் போய் முடியுது. ஆமாம்ப்பா, இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அடிடாஸ் ஷூஸ் விற்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ரிலாக்ஸோன்னு ஒரு பிராண்டு இருக்குது, ரொம்ப சீப்பஸ்ட் பிராண்டு, அதோட சேல்ஸ் ஏற மாட்டேங்குது. திருப்பூருங்கிறது வந்து நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்த இடம். 2015 எவ்வளோ வித்துட்டு இருந்தாங்களோ பனியன் ஜெட்டி, அதோட கம்மியாக 20% இப்போ விற்கிறாங்க. அன்னைக்கு 100 ரூபாய்க்கு அன்னைக்கு ரூபா பணத்தில் சொல்கிறேன், அன்னைக்கு $1000 வித்துட்டு இருந்தானா இன்னைக்கு $800 விற்கிறான். இதில் விலைவாசி வீக்கம், 10 வருஷத்தோட விலைவாசி வீக்கம். அன்னைக்கு $1000ங்கிறது இன்னைக்கு $2000, ஆனால் விற்கிறது $800. அதை பற்றி அம்மையார் ஏதாவது பேசினாங்களா? இல்லை அந்த ஊர் பக்கத்தில் சேர்ந்தவர் தான் அண்ணாமலை, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? காங்கிரஸ்காரன் சொன்னான்னு சொல்லிட்டாதீங்க, ஹிந்து பொய் சொல்லாது, ஹிந்து பத்திரிக்கை பொய் சொல்லாதுன்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க. 125 வருஷம் இருக்கிற பாரம்பரியம், அதில் பிஸ்னஸ் லைனில் நேற்று வந்ததை தான் நான் சொல்கிறேன். திருப்பூர் மக்கள் தானே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் வாக்களிக்கக்கூடிய பகுதியில் ஒன்னால திருப்பூர், கோயம்புத்தூர், அங்கே கூட கண்டுக்கலன்னு சொல்கிறேன். அவங்க தானே நம்புறாங்க. அவங்களே கண்டுக்காத ஆளுங்க இவங்க பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். இந்த வருஷத்தில் எவ்வளோ ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா எல்லாராலையும் சொல்ல முடியும். 500 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. போன வாரம் கூட யூபியில் ரயில்வேயில் ஆக்சிடென்ட் நடந்துருக்குது. லோக்கோ பைலட்லாம் வந்து ராகுல் காந்தியை பார்த்து எங்களுக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆட்களே இல்லை பணியிலன்னு. இந்த அம்மா 2 மணி நேரம் பேசினாங்க. ரயில்வேன்னு ஒரு வார்த்தை பேசினாங்களா? இது வரைக்கும் ரயில்வே பட்ஜெட்டுக்கு தனியாக இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து இதுலேயும் சேர்த்து விட்டாங்க. அதில் ரயில்வேன்னு ஒரு வார்த்தை பேசினாங்களா? எப்போதும் சோல்ஜரை பற்றி பேசி, இந்த அக்னிவீர் ஸ்கீமுக்கு முன்னாடி எதை கேட்டாலும் இராணுவ வீரனை காட்டி தான் நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்க. ஆமாம், இந்த ஏன் இராணுவ பட்ஜெட்டை இந்த வாட்டி ஏற்றலை? இன்ட்ரம் பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டும் அதே லெவலில் வச்சுருக்கிறாங்க. தீபாவளி எப்பவுமே மோடி அவங்களோட தானே கொண்டாடுவாரு. ஆமா, தீபாவளி எடுக்கிறதுல லீவ் ஒரு நாள் வந்தா கூட ராணுவ வீரர்களோட தான் கொண்டாடுவாங்க. ஆமா, இப்படி ஒரு பிரதமர் இந்தியாவில் யாரும் கிடையாது. ஆனா 4 வருஷம் ஸ்கீம் அவனை யூஸ் அண்ட் த்ரோ ஸ்கீம்ல சேர்த்திருக்கீங்களா? இப்போ சரி, இது சொன்னோட தான் வருது. இவருக்கு கோவம் வரலையா? நிதிஷ் கூட இதை, ஏன்னா அவரு சேரும் போதே அக்னிபத்து, சாதிவாரி கணக்கெடுப்பு, பீகார் அதான் இப்ப எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லப்பா. 60,000 கோடி பீகாருக்கும் போதுமானதா? இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி இல்ல, அவங்க மாநிலத்துக்கே சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2012 ரெக்கமெண்டேஷன் படி அங்க மலைவாழ் மக்களோ பழங்குடியினர் மக்களோ அந்த அளவுக்கு இல்ல, ஜம்மு காஷ்மீர் மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க சிறப்பு நிதி கொடுக்குற பட்டியல இருந்தே பீகார் கிடையாதுன்னு அவருக்கு வைக்காம. அவருக்கு இப்போ வேணுங்கிறது என்ன? ரோடு போடலாம், எல்லா ரோடும் பீகாரில் தான், எல்லா டூரிசமும் பீகார் தான், எல்லா கான்ட்ராக்டும் பீகாருக்கு தான், அதே மாதிரி எல்லா கான்ட்ராக்டும் ஆந்திராவுக்கு தான். கவர்மெண்ட் நல்லா இது பண்ணிக்கலாம். அதாவது இப்போதைக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிதிஷ்குமாரும்
நாயுடுவையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அது இந்த அம்மா இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்கிறாங்க. நான் சொல்லல, ப்ளூம்பர்க்னு ஒரு பெரிய உலகம் ஃபுல்லா படிக்கப்படுற பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து ஆலைஸை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அண்ட் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய இந்துத்துவா ஹப்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூட செய்யலையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஓட்டு போடலையே அவங்க. அது மட்டும் இல்ல, யோகியோட இருக்க டஃப் ஃபைட்டும் ஒரு காரணம். யோகியோட தகராறு. 80 சீட்ல 75 சீட்டுன்னு நினைச்ச இடத்துல 40 சீட்டு கூட ஜெயிக்கல. சமாஜ்வாதி கட்சி அவங்களோட ஜாஸ்தி செஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு மனசு வருத்தமா இருக்குமா இருக்காத? அதுக்கப்புறம் கூட இது வேற, வாரணாசியில வேற தெய்வ பிறவி 4 ரவுண்டு ட்ரெயிலிங்ல இருந்தாரு. அந்த மன வருத்தங்கள்லாம் இருக்கும்ல. எனக்கு ஒன்றும் புரியல. நான் தெய்வ பிறவின்னு சொன்னேன்னா நல்ல வார்த்தை தானேப்பா. தெய்வ பிறவி, தெய்வத்திலே நேர பிறந்தவர். அவரே சொன்னார், எங்க அம்மா போன அப்புறம் தெய்வ மகன் படமே வந்திருக்கு, சிவாஜி படம். தெய்வ பிறவி, நான் வந்து சாதாரண தாய வயத்துல பிறக்கல, தெய்வத்திலேன்னு பிறந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நானெல்லாம் தெய்வ பிறவினா பிஜேபிக்காரங்களுக்கு கோவம் வருது. அவரே அவருக்கு பட்டம் கொடுத்துக்கிறாரு. நீங்க எங்க சொன்னீங்க? அவரே சொல்லிக்கிட்டு தானே. அதை தான் சொன்னா கோவம் வருது. நேற்று ஒரு டிபேட்ல பேசும்போது ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ்மேனுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்து தமிழ்நாடுன்னு ஒரு பேர் சொன்னீங்களா? என் தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்டோம் நாங்கள், செங்கல்பேட்டிலேருந்து தாம்பரத்துக்கு ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே போடுங்கன்னு. என் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டால் குறைஞ்சி போயிடுமா? சென்னை மெட்ரோவுக்கு நீங்கள் சொன்ன பணத்தை கொடுத்தீங்களா? சரி, அண்ணாமலை நின்று தோத்த இடத்துல இருக்கிற கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வருமானு கேட்டது, அது ஏன் அண்ணாமலை அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? அப்போ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ தேவையில்லைன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ மேற்கு மண்டலத்துக்கு கூட எதுவும் கேட்கல, வெஸ்ட் பகுதியில் கூட. நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டது கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ, மதுரைக்கு ஒரு மெட்ரோ, மெயினாக செங்கல்பேட்டுக்கும் தாம்பரமுக்கும் ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே, இது 3 தானே கேட்டார். அதுக்கப்புறம் டேக்ஸு கொஞ்சம் குறைங்கன்னாரு. இதை தானே கேட்டார். வந்து குளத்தூருக்கு செய்யணும்னு கேட்டார். கோயம்புத்தூரில் யார் நின்னாங்க? அண்ணாமலை தான் நின்னாரு. அவர் தானே 2வது இடம் வந்தார். அதனால இப்போ அவர் தோற்று போயிட்டாருன்னா அதை புறக்கணிச்சிட்டாரு. சரி, அவங்க ஏரியாவான உத்தரப்பிரதேசத்துக்கே ஒன்றும் செய்யலை. பாஜக எதிர்ப்பு. அது அயோத்தியாவில் தோத்துட்டார்ல. ஒரு அரசு எப்படி ஜெயிச்சது தோச்சது செய்ய முடியும்? மக்களுக்கு எது தேவையோ எங்க இருந்தாலும் செய்யறதுதானே ஒரு கவர்மெண்ட். நீங்க இந்தியா முழுமைக்கு தானே நீங்க பட்ஜெட் போடுறீங்க. நீங்க ரயில்வே ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போடுறீங்க. அப்படித்தானே பண்ற. ரயில்வேயே பத்தி பேசல. அது என்ன பட்ஜெட்? அது எப்படி ஒரு நாட்டில் பிக் 4னா ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்ட்ரி. நீங்கள் டிஃபென்ஸை பற்றி ஒன்று, ஹோமையும் ஃபாரின் அஃபேர்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது பட்ஜெட்டில். நீங்கள் வந்து இராணுவத்தை பற்றியும் பேசலை, இராணுவத்தையும் பற்றி பேசலை, ரயில்வே பற்றியும் பேசலை. ஏன்? அப்புறம் எப்படி அது சேர்ந்த பட்ஜெட்டாக இருக்கும்? ஒருவேளை 2 மாநிலத்துக்கு மட்டும் தனியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த அதர் ஸ்டேட்டுக்கு தனியாக அது பட்ஜெட் போட பிளான் இருக்கா? அதுதான் நீங்கள் தான் கேட்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ரிலீஃப்னு வந்தது. உத்தராகண்டுக்கு கொடுக்குறேங்கிறாரு. அஸ்ஸாமுக்கு ஒரு வாட்டி தான். அஸ்ஸாமுக்கு உத்தராகண்டுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. ஹிமாச்சல் நாங்கள் கடன் வாங்க உதவி செய்கிறோம். மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ்ட கடன் வாங்கிறதுக்கு உதவி செய்கிறோம். அப்புறம் நாங்கள்லாம் மாற்றான், ஏன்னா வந்து உங்களை தோக்கடிச்சிட்டாங்க பேசி ஒரு 5 எம்எல்ஏ வாங்கினீங்க. அந்த 5 எம்எல்ஏ குதிரை பேரம் வாசினவனும் தோற்று போய் எலெக்ஷனில் தோத்துட்டான். அதனால இதுக்கு கொடுத்த ரிவார்டு. நான் என்ன கேட்குறேன்னா, இதில் நீங்கள் ஏன் வந்து இதில் நடுத்தர வர்க்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? அப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிச்சவன் தான் நடுத்தர வர்க்கம்னா, இந்தியாவில் மீதி இருக்கிறவன்லாம் ஏழையா? உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா 1,40,00,000 பேர் தான். அப்போ இந்த 1,40,00,000 பேரில் வந்து பணக்காரன் ஒரு 70-80 லட்சம் பேர் இருப்பான். அப்போ 70 லட்சம் பேர் தான் நடுத்தர வர்க்கமா? டிஃபைன் பண்ணுறதுலேருந்தே பிரச்சனை. அதாவது நீங்கள் பணக்கார 10 லட்சம் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனை தமிழ்நாட்டில் நீங்கள் பணக்காரன்னு சொல்லுவீங்களா, ஏழைன்னு சொல்லுவீங்களா? முன்னணியில் இருக்கிற மாநிலம். இப்போ தமிழ்நாட்டை அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்கிறோம். ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஒரு திருக்குறள் கூட சொல்லலையே சார் இந்த வாட்டி. மறந்துட்டாங்களா? அது
நீங்கள் தான் கேட்கணும். அண்ணாமலையை நீங்கள் தான் கேட்கணும். ஒரு திருக்குறள் கூட சொல்லலையே. பிரதமர் திருக்குறள் கஷ்டப்பட்டு சொல்லுவாரு, இவங்க கொஞ்சம் நல்லாவே சொல்லுவாங்களே நிர்மலா, ஏன் மறந்துட்டாங்க? திருச்சியில் தானே படிச்சாங்க. ஆமா. ஏன் இந்த முறை அது ஏதோ மறந்துட்டாங்க? ஒரு சும்மாவது ஒரு திருக்குறளாவது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மேல கடுப்புல இருக்காங்களா? ஏன்னா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து 8 சீட்டு வரும் 9 சீட்டு வருங்கிறத அவங்களே நம்பிட்டாங்க. ஆமா, பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க சொன்னாங்க. ஆமா, 8 சீட்டு 9 சீட்டுங்கிறது நம்மளே நம்ம பிரச்சாரத்தை நம்பிக்கிறது. பிரச்சாரங்கிறது வெளியால நம்ப வைக்க, நம்மளே நம்ம பிரச்சாரத்தை நம்பிட்டோம்னா என்ன பண்றது? ஸோ ராகுல் வந்து இது முழுக்க முழுக்க மோடியின் நண்பர்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு இருக்காங்க. நானும் அதே தான் சொல்றேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11 லட்சம் கோடினா யாருக்கு போகும் அந்த 11 லட்சம் கோடி? கான்ட்ராக்ட் இந்த 2-3 பேருக்கு தான் போகுது. இதனால சாமானியனுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ இவர் சொன்னார் மன்மோகன் சிங் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இது மாதிரி ஏதாவது நீங்கள் எல்லாருக்கும் சாமானியனுக்கு கிடைக்கிற மாதிரி திட்டம் போட்டிங்கன்னா அர்த்தம் இருக்கு. நீங்கள் இது மாதிரி 1 கோடி பேர் 5 வருஷம்னு சொல்லாமல் யார் வேணால் போய் சட்டம் நாங்கள் பாஸ் பண்ணுவோம், யார் வேணால் போய் எந்த கார்ப்பரேட்டில் வேணால் வேலை கேட்கணும், கவர்மெண்ட் நாங்கள் கார்ப்பரேட்டுக்கு 8500 ஒரு வருஷத்துக்கு கொடுப்போம், ஒரு வருஷத்தில் தொழில் கற்றுக்கிறதுக்கு வேலை வாய்ப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது தேசத்திற்காக மக்களுக்கான அறிக்கையாக இல்லாமல் இது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இருக்கிற அறிக்கை. ரயில்வேஸை பற்றி பேசவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மக்கள் விரோத பட்ஜெட்டாகவும் அதானிகளுக்கான பட்ஜெட்டாகவுமே இது அமைஞ்சு போச்சு. நான் அதானின்னு சொல்ல, பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்கு நண்பருங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தியிருக்காரு. தெய்வ பிறவின் நண்பர்கள்னு சொல்லலாம். நீங்கள் தெய்வ பிறவின் நண்பர்களுக்கான பட்ஜெட் இது. ஒரு இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையே ஒரு தனி மனிதருக்காக போடப்பட்டு இருக்கிறது. அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த பட்ஜெட்ல நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதுல இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள மாநிலங்கள் புறக்கணிப்பு, அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் லாபங்கள், இதை மட்டுமே அவர்கள் குறிவைத்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வேலைகளை மட்டுமே பண்ணியிருக்காங்க. உள்ளே அதில் எந்த விதமான மக்கள் நலன் மாநில நலன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக சொல்லியிருக்கீங்க. கூடுதலாக இதில் உட்கட்சி பூசலும் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சிகள் பொதுவாக எதிர்கட்சியின் மீது தான் கோவத்தை காப்பாங்க. இப்போ அவங்க கட்சி மேலேயே கோவத்தை காட்டி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற விஷயத்த தெளிவா தெரியுது. ரொம்ப கீனா வாட்ச் பண்ணி பல்வேறு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.